என்ன ஆடு மாடுகளுக்காமா? இலை எதோ எடுக்கிறீங்க, என்ன ஆடு மாடுகளுக்கா? ஆடுக்கு. ஓ சரி சரி சரி. மரமும் ஏறிடுறீங்க இந்த வயசுலையும்? ஐயோ ஆச்சரியமா இருக்குப்பா. சரி. ஆமாம் ஆமாம் பாவம். எல்லாம் காடெல்லாம் காஞ்சி போச்சுங்கம்மா. சரிங்க சரி. காடெல்லாம் காஞ்சி போச்சு. ஏதோ மழை தண்ணி வருதுங்களாம்மா? நேற்று நைட்டு தேருக்கு வந்ததோடு சரி, இடையில எதுவும் இல்லை. ஐயோ பாவம். ஓ சரிங்க சரிப்பா. எல்லாம் ஆடு மாடுகள்லாம் தண்ணி இல்லாமல் கஷ்டம்தான். மேவும் இல்லை. சரிங்க சரி சரி சரி. பாவம் எப்படி சமாளிக்கிறாங்களோ பாருங்க. தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் காட்டுக்குள்ளார மேவு இல்லைங்கிறாங்க. இந்த அம்மாவே மேலே மரத்தில் ஏறி வெட்டிகிட்ருக்காங்க இலதலைகள். ஆச்சரியமாக இருக்குது. இந்த வயசுலேயும் வந்து கேட்டால் அதுவும் உயிர் தானே, அதையும் வச்சு சமாளிக்கணும் இல்லையா அப்படிங்கிறாங்க. கிராமத்து வாழ்க்கையில், அதுவும் காட்டு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஜீவராசிகள்லாம் நம்ம வீட்டோட ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பொழுது ஃபுல்லாக காட்டிலே போயிடும். இதே மாதிரி தான். சரி சரி சரி. கீழே தெப்ப குளத்தில் தண்ணி இருக்குங்களாம்மா? ஏதோ இந்த விசேஷத்துக்காக ஏதோ விட்டுருப்பாங்க போல இருக்கு. ஓ சரிங்க சரி சரி. நீங்கள் எல்லாம் பின்னாடி கிராமங்களாம்மா? அந்த கோவிலை ஒட்டி இருக்கிற கிராமமா? ஒட்டி இருக்கிற வீடுக்கு தான். சரி சரி. சாப்பிட்டீங்களா காலையில்? சாப்பிட்டீங்களா காலையில்? இல்லை. ஐயோ இன்னும் பத்தாச்சு, இன்னும் இல்லை. காட்டுக்கு வந்துட்டீங்க அப்படியே? ஓ சரி சரி பா. இந்த வயசுலேயும் அவ்வளோ உயரமான மரம் ஏறிடுறாங்க பாட்டிம்மா. ஆச்சு. ஆமாம், என்ன ஆச்சரியமாக இருக்குமா, இந்த வயசுலேயும் மேலே ஏறிடுறீங்க பாருங்க. சரி. ஆமாம், பொழைக்கிறதுக்கு ஏதோ செஞ்சு தானே ஆகணும் இல்லைங்களா? சரி சரி சரி. ஒரு மரம் மட்டும் தழைச்சி நிற்குது. இது என்ன மரங்கம்மா பேர்? ஆத்தி மரம்னு சொல்லுவாங்களோ? அப்படிங்களா? சரி சரி. மற்ற இதெல்லாம் விட இது கொஞ்சம் நல்லா தழைச்சி பச்சை பசேல்னு இருக்கு. ஓ எங்கேயும் இருக்கிறது இல்லை. சரிங்க சரி சரி. ஏன்னா காடுகளை நிறையா பார்த்தா எல்லாம் காஞ்சி போய் சருகாக கிடக்குது, சருகாக இருக்குது. கூட ஐயா வரலீங்களாம்மா? ஐயா ஐயா இல்லைங்களா? சரி. அடடா. சரி சரி சரி. ஆடுங்க எத்தனை இருக்குதுமா? 10 ரூபாய் இருக்குது. சரி சரி சரி. ஆடுங்களா என்ன மேய்ஞ்சிட்டு இருக்குங்களா இல்லை பட்டியில் இருக்குது? நீங்கள் கையோட கொண்டு போயிடுவீங்க? ஆமாம் ஆமாம். சரி சரி சரி. ஏம்மா காட்டில் மேய விட்டா கஷ்டங்களா? ஓ காட்டில் மேயறக்கே ஒன்றும் இல்லை. ஓ சரி சரி. நம்ம எல்லாம் வெட்டிட்டு போய் தான் கொடுக்கணும் இல்லைங்களா? குட்டிகளுக்கு மட்டும் இது போட்டுக்குவீங்களோ? சரி சரிப்பா. என்ன பண்ணுறது, பட்டியில் அடைச்சி வச்சுருக்கிறீங்க. நல்லது நல்லது. சரி. அவுத்துட்டு இன்னும் காட்டில் போகணும். போனீங்கன்னா எல்லாம் பொழுதாயிரம் வரக்கு இல்லைங்களா? மத்தியானம் வந்துடுவீங்க, 12 மணிக்கெல்லாம் வந்துடுறீங்களோ? சரி சரி சரி. ஏன் இது வெயில் நாளைங்களா? வெயிலுக்கு நிற்காது, ஆடு மாடுங்களாம் நிற்காது. மறுபடியும் பட்டிக்கே வந்துடும் இல்லைங்களா? சரி சரி சரி. ஐயோ நாங்கள் எல்லாம் டவுனில் வளர்ந்தவங்க, நாங்களே ஏற முடியாது இந்த மரமெல்லாம். நீங்கள் ஏறுறீங்கன்னா ஆச்சரியம் தானுமா, அதுவும் இந்த வயசில். பார்த்து நாங்கள் ஏறணுன்னாலே கொஞ்சம் யோசிச்சு தான் ஏறணும் போல் இருக்குது. எல்லாம் காட்டு வாழ்க்கையில் எல்லாம் பழகிட்டீங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை ஆதி காலத்துலேருந்து இதே கிராமமாம்மா நமக்கு. மலைக்காடு தானே எல்லாம்? இதே மலைக்காடு தான். சரி சரி. சரி சரி. உங்கள் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தால் நல்லாயிருக்கும். ஒன்றும் போயிட்டுருக்குது வாழ்க்கை. என்ன சொல்கிறது. சரி.
அருவாளும் கையுமாவே வாழ்க்கை ஓடிருச்சு இல்லைங்களா காட்டில்? சரி சரி சரி, எப்படியோ காலம் போகுது, என்ன பண்ணுறது? சரி. ம். ஓ சரிங்க, சரி சரி. ரெண்டு தான் பாவம், அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. கத்திட்டு இருக்கு பாவம். சரி சரி சரி. ஆமாம் ஆமாம். ஓ நல்லா இன்னும் நல்லா தளர்ந்து தான் வரும், ஆனால் காயாது. அருமை அருமை. சரி சரி. இந்த மரத்தோட தன்மை அப்படி. அதனால தான் ரங்கப்பனே இந்த மரத்தை சாப்பிட்ருக்காருங்கிறீங்க. பிறந்தது இந்த மரத்தில் பிறந்தது. ஓ அருமை அருமை. சரி சரி சரி. காட்டுக்கு வரும்போது அருவாள் இந்த கொக்கி மாதிரி குச்சி எடுத்துக்குவீங்க. எடுத்துட்டு அப்படியே வந்தா நம்ம பொழப்பு இதுலயே ஓடிடுது இல்லைங்களா? என்ன பண்றேன்? ஓ சரி சரி. இருங்க, இங்கிருந்து எடுக்க முடியும்? எடுத்துக்கலாமா? பார்த்துங்க பார்த்து. அதான் அதான் அதான். சரி. ஆடு ஓட்டிட்டு மறுபடியும் வரணும். வந்துட்டு எல்லாம் ஒரு 12-1 மணி வரைக்கும் வெயில சுத்திட்டு ஏதோ மேயிற வரைக்கும் மேய்ஞ்சிட்டு மறுபடியும் போகணும் இல்லைங்களா? சரி சரி சரி. இதே மாதிரி காட்டுக்குள்ள கிடைச்சிட்டா ஏதோ சமாளிக்கலாம், கொஞ்சம் சமாளிக்கலாம். அதான் அதான் அதான். சரிங்க. அதானே அதானே இவ்வளோ ஓடிட்டே இருக்கு, அது எங்க நம்ம பேச்ச கேக்குது பாவம். ஓடிட்டே இருக்காது. அது எங்க கேட்க போகுது இல்லைங்களா? வந்தாச்சு வந்தப்பா. உங்களெல்லாம் பார்க்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எங்களுக்கெல்லாம் நீங்க தானே பெரியவங்க. உங்களுடைய அன்பு, உங்களெல்லாம் சந்திச்சு அந்த இது வேணும், ஞாபகம் வேணும் இல்லையா நமக்கு? பெரியவங்களுடைய அன்பு வேணும் எப்பவுமே. நமக்கு தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க, ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, எல்லாம் காலம் ஆயிட்டாங்க, நல்லபடியா வாழ்ந்தாங்க எல்லாம். அது அவங்களுடைய அவங்க ஆசீர்வாதம் அன்பு வேணும் எப்பவுமே. சரி சரி. இந்த தலை எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ தூரத்துல இருந்து வந்து மரம் ஏறி இல்லைங்களா? அப்படி போகுது நம்ம பொழப்பு. அதான் என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? சரி, கிடைச்சதை வச்சு பொழைக்கிறோம். நம்ம குழந்தை குட்டிங்க மாதிரி தான் அதுவும். அப்புறம் நம்மளும் கவனிக்கலைன்னா அது என்னதான் பண்ணும்? வயிறு ஒன்று இருக்குதே மனுஷனுக்கு மட்டுமா? எல்லா உயிருக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்குது. அந்த வயிறுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது வாழ்க்கையில். சரி சரி. சாப்பிடணுமா? போகலாம் போகலாம், அப்படியே ரெடி ஆகிட்டு போகலாம். வயசு என்னங்கம்மா நமக்கு? அதெல்லாம் அந்த காலத்தில் நமக்கு ஒன்று அதெல்லாம் யாரும் எழுதி வச்சாங்களா என்ன இல்லைங்களா? அந்த காலத்தில் யாரும் எழுதி வைக்கிறாங்க? சரி சரிம்மா, சரி பரவாயில்ல. பார்த்து பார்த்து. அது பாட்டிம்மா காட்டில் இப்படி அருவாள் எடுத்துகிட்டு போனாங்களே, கீழே பார்த்தா காணமேன்னு பார்த்தா மேலே இருந்து சவுண்டு வருது டக்கு டக்கு டக்குன்னு. பார்க்குறேன் அம்மா மேலே இருக்கு. ஓ மேலே ஏறிட்டாங்களா? என்னப்பா ஆச்சரியமா, இந்த வயசுலேயே அம்மா மேலே ஏறி இறங்கி எப்படி பொழைக்கிறாங்க என்ன? சரிங்க சரி. ஏன் பொழைக்கிறது தான், பூமியில் வந்தாச்சு, காட்டில் ஆண்டவர் ரங்கப்ப நம்மளை காட்டில் கொண்டு வந்து விட்டாரு, பொழைச்சி தானே ஆகணும் இல்லைங்களா? சரி சரி சரி. ஆத்தி மரம் இல்லைங்களா? ஆத்தி மரம். இதுல ஏதோ காய்கள்லாம் எதுவும் வருங்களோ? காய் வரும். அப்படிங்களா? சரி சரி சரி. ஓ அப்படியா? சாமி சாப்பிட்டது. ஓ எல்லாம் ரங்கப்பா சாமி சாப்பிட்டதுதான். அருமை அருமையா? சரி சரி சாப்பிட்டாரு. சரிங்க சரி. சேல்னு இருக்குது. மற்றதெல்லாம் காஞ்சி போய் சருகா கிடக்குதுங்களே. ஆமாம், நேற்று எல்லாம் மலை ஏறுற பாதையில் பார்த்தா
எல்லாம் காஞ்சி போச்சு. இது ஒன்று மட்டும் எலுமிச்சை மரம் மாதிரி நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. பரவாயில்ல, தாக்கு பிடிக்குது. அதான் 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 ஆத்தி. உற்பத்தியான மரம் இது. எப்போ உற்பத்தி ஆனதுங்க? இந்த மரத்துல தான் உற்பத்தி ஆனது. அப்படிங்களா? சரி சரி சரி. இந்த மரத்துக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது. நல்லது நல்லது. இந்த மரம் மட்டும் எங்க இருந்தாலும் இந்த மரம் எங்கே இருந்தாலும் தழைச்சி தான் நிற்கும். அருமை அருமை. சரிங்க சரி. இந்த பாரு எவ்வளோ வெயில்லையும் பாரு பச்சை பசேல்னு இருக்குது. நல்லா இருக்கு. இது கையில் வச்சுக்கணுப்பா. நானும் சரி வண்டியில் வச்சுக்கலான்ட்டு அசால்ட்டாக வந்துட்டேன். வாங்க. சாப்பாடு எங்கள் வீட்லிங்களா நம்ம ரங்கப்பன் கோயிலா? வாங்க. ஆமாம், ரங்கப்பன் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குது இல்லைங்களா? என்ன கவலை? சரி சரி. வரணும் வரணும். போயிட்டு எல்லாம் மேவு போட்டுட்டு அப்புறம் வரணும் இல்லைங்களா? சரி, நான் மேலே வண்டிக்கு போயிட்டு வந்துடுறேன். இருங்க, பார்த்து போங்க. சரி, போட்டிருக்கீங்கல்ல? நல்லது நல்லது. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க.